கடந்த 5 வருஷமா உங்க எம்எல்ஏ அரசன் அசோகன் அவர்களோட செயல்பாடுகளை பத்தி சொல்லுங்க. எங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனு கொடுக்கப்பட்டதில் லோ வோல்டேஜ் அதுக்கு ஒரு 2 டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து செய்தார்கள். இப்பவும் தார்ச்சாலை கேட்டு மனு கொடுக்கப்பட்டது. அதற்கு 800 மீட்டர் அளவுக்கு எங்களுக்கு தார்ச்சாலை போடப்பட்டு சிறப்பாக செய்து கொடுத்தார்கள். மக்கள்கிட்ட அவரோட அணுகுமுறை எப்படி இருக்கும்? அவர் எல்லாரும் காமனாக எல்லார் வீட்டுக்கும் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எதுக்குனாலும் போகிறாரு, செய்கிறாரு, துசிக்காலும் போகிறாங்க. நல்லா எளிமையாக தான் பழகிறாரு. ரொம்பவும் அந்த அளவுக்குலாம் இல்லை, நல்லா மனுஷங்கள். வரப்போற எலெக்ஷன்ல சிவகாசியில மறுபடியும் அவர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டிடுறாரு. ஸோ மக்கள் ஆதரவு அவருக்கு எப்படி இருக்கும்? ஆதரவு இருக்குது. நல்லா திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. எளிமையாக பழகிறவர். ஏகப்பட்ட திட்டங்கள் செய்திருக்காரு. கிராமத்திற்கும் இது டவுனுக்கும் எல்லா திட்டங்களும் அவர் மூலம் வந்திருக்கு. அதை வைத்து மக்களுடைய தீர்மானிக்கப்பட்டு நன்றாக வெற்றி அடையட்டும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் சிவகாசி தொகுதியில் போட்டியிடும் இந்திய தேசிய காங்கிரசின் நமது வெல்லும் வெற்றி வேட்பாளர் அரசன் அசோகன் அவர்களுக்கு வரிசை எண் 1 அழுத்தி கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர். மறந்து விடாதீர்கள், நமது வரிசை எண் 1 நமது வெல்லும் வெற்றி வேட்பாளர் அரசன் அசோகன் அவர்கள். நமது வெற்றி சின்னம் கை சின்னம்.